ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பப்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பப்ஸ் ஐட்டத்துலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெஜிடபிள் பப்ஸு, எக்கு பப்ஸு அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நம்ம வெஜிடபிள் பப்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறோம்ல, அதுதான் வெஜிடபிள் பப்ஸு. இது பேக்கரி தின்பண்டங்களில் இது ஒரு முக்கியமான ஒன்று. பேக்கரிக்கு சென்றால் இந்த எக்கு பப்ஸு, இந்த மாதிரி வெஜிடேரியன் பப்ஸு, இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். பேக்கரிக்கு சென்றாலே நமக்கு கண்டிப்பாக இருக்குது என்பது எல்லோருக்கும் தெரியும். அது எந்த மாவில் செய்கிறாங்க, உள்ள என்ன இருக்கும், அதுவும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பப்ஸ் எப்படின்னா, இது பேக்கரிக்கு சென்ற உடனே ஹீட்டரில் தான் வச்சுருப்பாங்க. இது ஹீட்டாக இருந்தால் தான் வாங்குகிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவின் ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தா பை மோட்டோ ஸ்மார்ட்டு. அது ப்ளே ஸ்டோரில், ஆப்பிள் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய் பை மோட்டோ ஸ்மார்ட்னு டைப் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நம்ம வீட்டில் இருந்தபடியே வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும், சிறியோர்கள் முதல் பெரியவர்களை அனைத்து பொருட்களும் இதில் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். அது ஆன்லைன் ஆர்டர் போட்ட உடனே 3 டேஸ்லேருந்து 7 டேஸுக்குள்ளே வீட்டுக்கு சேஃபாக சேர்ந்துடும். இதில் விலை மலிவாக இருப்பதனால அனைவருக்கும் இது நல்ல பிரயோஜனமாக இருக்கும். அதுவும் இல்லை, நீங்கள் மற்றவர்களை சேர்த்து விட்டாலும் அது ரிவார்டு கணக்கில் சேரும். உங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அனைவருக்கும் இது நல்ல பிரயோஜனமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நம்ம இதில் ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் தனித்தனி கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது செய்வதற்கு முக்கியமாக மைதா மாவு, பேஸ்ட் சீடல் கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லை, உள்ளே வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு போன்ற விழுதுகள் தேவைப்படும். விழுதுன்னா அரைத்து அந்த விழுதுகள் தேவைப்படும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் போன்றவைகளும் இதுக்கு கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லை, எண்ணெய் மற்றும் உப்பு இதுவும் கண்டிப்பாக அதற்கு ஏற்றாற் போல் இருக்க வேண்டும். இருந்தால் தான் அது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல மற்றவர்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இது கடலை எண்ணெயை ஊற்றி வெங்காயம், இஞ்சி, பூண்டு, விழுது போன்றவை காய்கறிகளை நல்லா வதக்கணும். வதக்கி தான் அது உள்ளே வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, போன்ற மசாலா தூள்கள், உப்பு நன்றாக கிளறி விட்டு நல்லா இருக்க வேண்டும். அந்த மாவை நல்லா சதுரமாக வெட்டி நடுவில் அந்த மசாலா ஐட்டங்கள், அந்த காய்கறி வெஜிடபிள் ஐட்டங்கள்லாம் சென்டரில் வைத்து நாம் அடுப்பில் வைத்து வேக விட வேண்டும். நல்லா வெந்த பின்னு தான் அது நமக்கு ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, அது வெந்த பின்பு கடைகளில், பேக்கரியில் வைத்திருப்பது அந்த ஹீட்டர், அந்த பப்ஸு வைக்கக்கூடிய ஹீட்டரில் தான் அது வைப்பாங்க. அது ஹீட்டாக இருந்தால் தான் அது மக்கள் பார்த்து வாங்குவார்கள். ஏன்னா அந்த ஹீட்ரு இல்லைன்னு வச்சாங்களேன், சும்மா வைத்துட்டுன்னா அது சாப்பிடுவதற்கு நல்லா இருக்காது. அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.